மக்கள் அனைவருக்கும் வணக்கம். பலருக்கும் என்ன கேள்வியா இருக்கு அப்படின்னா, தற்போதைய நிலைமையில ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் வார், இந்த போர் எந்த சூழல்ல இருக்குது, என்ன தீர்வு நோக்கி நகருது, அடுத்த கட்டமா என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது பலருமே மிக முக்கியமாக மிடில் ஈஸ்ட், இந்த துபாய், ஷார்ஜா, அதுக்கப்புறம் சவுதி அரேபியா, கத்தார் போன்ற நாடுகளில் வேலை பார்க்கக்கூடிய பலருமே இந்த நிலைமை இன்னும் எவ்வளவு தூரத்துக்கு நீடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு, இதுல என்ன மாதிரியான தீர்வு எவ்வளவு நாட்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த கேள்வி பலருக்கும் எழுது. அங்கே இருக்கிறவங்க வேலை போனவங்க இருக்காங்க, இதுக்கப்புறம் புதுசாக வேலை தேடுறவங்க இருக்காங்க, இங்கேருந்து வேலை தேடுறதுக்கு போகிறவங்க இருக்காங்க. அதையும் தாண்டி இங்கே மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்குது. அது என்னன்னா, இந்த பெட்ரோல் டீசலோட விலை கூடுறதுக்கான வாய்ப்பு உண்டா? இது எடுத்தடுப்புலேயே சொல்லிடுறேன், பெட்ரோல் டீசல் விலை கூடுறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அப்படி சொல்கிறேன், இந்த மிடில் ஈஸ்டில் எப்படியா நிலைமை இருக்குது, இதை மேலோட்டமாக பார்க்கறது தான் இந்த பதிவோட நோக்கம். இன்னும் ஆழமாக தேவைன்னா அடுத்தடுத்த வீடியோவில் போடுறோம். முதலாவது என்ன அப்படின்னா, தற்போதைய நிலைமையில் அமெரிக்கா பின்தங்கினதாகவும், அமெரிக்கா பெரிய லெவலில் இதில் பேக் ஃபயர் ஆயிடுச்சு, அவங்களுக்கு போதுமான அளவுக்கு அடி வாங்கிட்டானுங்க, ஈரான் கை ஓங்கியிருக்கு அப்படின்னா பேச்செலாம் இருக்குது. அது உண்மை கிடையாது. அமெரிக்கா உண்மையிலேயே இதில் மிக புத்திசாலித்தனமாக தந்திரமாக தான் வேலை பார்க்குறாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த குறிப்பிட்ட அந்த ஹார்மோஸ் நீர்வழி தளம் இல்லையா, அது வழியாக எந்த படகுகளை அனுமதிக்க முடியாது, எங்கள்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் போக முடியும் அப்படின்னு ஈரான் சொல்லவே, அப்படியா அப்போ நான் கொண்டு வந்து நிப்பாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்கா தன்னுடைய ராணுவத்தை கொண்டு வந்து நிப்பாட்டிருச்சு. எவனுமே ஈரான்கிட்ட ஆயில் வாங்கிட்டு போகக்கூடாது, போனால் சுட்டு வீழ்த்து வந்துட்டாங்க. எனவே அதாவது எந்த பெரிய ஆயில் டேங்கர்ஸோ அதுலேருந்து கச்சா எண்ணெய் எடுத்துகிட்டு போக முடியல, தடுத்து நிறுத்திட்டாங்க. இதோட விளைவு என்னவா இருக்கு அப்படின்னா, ஈரான் முழுவதும் இந்த இப்படியான கச்சா எண்ணெய்கள் இருக்கு இல்லையா, அதையெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு, எடுத்த எண்ணெயெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கு அங்கே போதுமான கட்டமைப்புகள் இருக்கும். எல்லா கச்சா எண்ணெய் உற்பத்தி பண்ணக்கூடிய சவுதி அரேபியா, கத்தார், யுஏஇ, குவைத் எல்லா நாடுகள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரேஜ் இருக்குல்ல, இது முழுமையாக சுமார் 122 மில்லியன் பேரல் வரைக்கும், நம்ம கணக்குப்படி சொல்லணும்னா நம்ம நாட்டுக்கு சுமார் ஒரு மாதத்துக்கு தேவையான பெட்ரோல் டீசல் இருக்கு இல்லையா, அந்த தேவையை ஃபில் பண்ணுற அளவுக்கான குரூட் ஆயிலை எடுத்து இந்த ஸ்டோரேஜில் ஈரான் முடிச்சிருச்சு. ஆனால் இதோட ஃபில் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே ஃபில் பண்ணவே முடியாது. ஆனால் இப்போ நிலைமை என்னன்னா, இதை தான் எதிர்பார்த்து அமெரிக்கா காத்திருந்தது. என்னது, ஈரானுடைய ஒட்டுமொத்த ஸ்டோரேஜ் சிஸ்டமும் இப்படியே முழுமையாக நிரம்பணும், நிரம்பி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வேலையை ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு அமெரிக்காவோட கணக்கச்சிதமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது எந்த இடத்துல அமெரிக்கா இதை கணக்கு போடுது, இதன் மூலமாக ஈரான் என்ன பிரச்சனையை சந்திக்க வாய்ப்பு இருக்குது, அதுவும் ஒரு நாள் 2 நாள் பிரச்சனையில் ஒரு உச்சகட்ட பிரச்சனையை ஈரான் சந்திக்கும். அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உலகம் முழுவதும் கச்சா எண்ணெயுடைய ஏற்றம் இல்லையா, அது தற்போதைய நிலைமையில் அடுத்த 3 to 4 வருஷத்துக்கு தடுத்து நிறுத்தவே முடியாது. அது ரொம்ப தூரத்துக்கு போனா கூட இப்போ ஏறிச்சு இல்லையா, அதுல இருந்து மிகப்பெரிய அளவில் கீழே போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. எனவே கச்சா எண்ணெயில பெட்ரோல் டீசல் இல்லையா, இதோட விலை கூடுறதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. மார்க்கெட் கணிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பஜாஜ் ஒரு முக்கியமான என்எஃப்ஓ ஒன்று அறிவிக்கிறாங்க. பஜாஜ் லைஃப் நிஃப்டி 500 லோ வால்டிலிட்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் என்எஃப்ஓ. இந்த என்எஃப்ஓ பஜாஜ் லைஃப் கொண்டு வராங்க. இந்த ஃபண்டை டாப் 50, அதாவது முதல் 50 இடங்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மீது அவங்க முதலீடு பண்றாங்க. இதோட கடைசி தேதி ஏப்ரல் 30. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இதுல கூடுதலான ஃபெசிலிட்டி, உங்களுடைய வீட்டுக்கே வந்து ஏஜென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுன்னா கூட அதில் நீங்கள் ரெக்வஸ்ட் ரைஸ் பண்ண முடியும். உங்களுடைய தமிழ் மொழியிலேயே, அவங்க தாய்மொழியிலே கேட்க முடியும். இதோடைய NAV 10 ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. கடந்த 5 வருடங்களில் CAGR உடைய ரிட்டர்ன் வந்து சுமார் 20.4%. கடந்த 7 வருடங்களில் இதனுடைய ரிட்டர்ன் வந்து சுமார் 19% அளவிற்கு இருந்திருக்கு. இது வங்கிகளில் முதலீடு பண்ணக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட அதிகம் தான். எப்படி 5-6% கிடைக்கும். இதில் எந்த அளவுக்கு நீங்கள் முதலீடு பண்ண முடியும், இதில் முதலீடு பண்ணக்கூடிய அந்த மந்த்லி பிரீமியம் இருக்கு இல்லையா, மாதம் கட்டக்கூடிய பிரீமியம் அமௌண்ட்லேருந்து சுமார் 120 மடங்குக்கு உங்களுக்கு லைஃப் கவரேஜும் உண்டு. அதோட சேர்த்து வருடத்திற்கு 2.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணக்கூடிய அந்த முதலீட்டின் மூலம் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் இருக்கு இல்லையா, அதுக்கு டாக்ஸ் ஃப்ரீயும் உண்டு. NRI பொறுத்த வரைக்கும் மாதம் 18,000 முதலீடு பண்றது மூலமா சுமார் 2 கோடி ரூபாய் வரைக்கும் உங்களால் ரிட்டர்ன் எடுக்க முடியும். இதில் மிக கவனிக்க வேண்டிய விஷயம், இதில் லாக்இன் பீரியட் இருக்குது 5 இயர்ஸ்க்கு. எனவே நீங்க அதற்கு தகுந்தாப்புல திட்டமிடுறது அவசியம். ஆகவே இந்த என்எஃப்ஓடைய கடைசி தேதி ஏப்ரல் 30. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இப்போ மீண்டும் விவகாரத்துக்குள்ள வரலாம். ஈரானை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து போரை கொண்டு போக முடியாதுன்னு கிடையாது. இன்னும் சொல்லப்போனா, இது வரைக்கும் உலகம் முழுவதும் அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர்ல யார் சொல்றதை நம்புறாங்க அப்படின்னா ஈரான் சொல்றதை நம்புறாங்க. இன்னும் சொல்ல போனா வேர்ல்டு ஃபுல்லா இருக்கக்கூடிய மார்க்கெட் எல்லாமே ட்ரம்ப் அவர்கள் பேசுறதை நம்புறது இல்லை. ஏன்னா அவர் இஷ்டத்துக்கு பேசுறான்னு தோணுது. எனவே ஈரான் என்ன சொல்லுதோ அதை தான் உலகம் முழுவதும் நம்புறாங்க. அந்த வகையில் ஈரான் ஒரு பெரிய பேர் எடுத்துருக்கிறது உண்மை. ஆனால் அதே நேரம் ஈரான் பெரிய லெவலில் ஒரு அழுத்தமான சூழல் இருக்குது. அது இதுலேருந்து விடுபட வேண்டிய அவசியம் அமெரிக்காவுக்கு கிடையாது.
ஆனால் ஈரானுக்கு அவசியம். ஏன்னா இந்த ஸ்டோரேஜ் இருக்கு இது முழுமையாக ஃபில் ஆயிருச்சு. இதற்கப்புறம் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் பண்ணி வைக்க வேண்டியதானே, இல்லாட்டி குறைக்க வேண்டியதானா? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன் அப்படின்னா பொதுவாகவே இந்த கச்சா எண்ணெய் எடுக்கிறாங்க இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் எடுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா தண்ணி இருக்கும், அதுக்கு மேலே தான் அந்த கச்சா எண்ணெய் இருக்கும், அதுக்கு மேலே கேஸ் இருக்கும். எது இந்த இயற்கை எரிவாயு இருக்கு அது அதோட ப்ரெஷரில் தான் இவங்க வச்சு எடுக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ப்ரெஷர் ஹெவியாக இருக்கிறதா உள்ள இந்த ஃப்ளோ இருக்கு இல்லையா, அந்த லிக்விட் ஃப்ளோ, அந்த ஃப்ளோவில் தான் இவங்க எடுக்கிறது. ஆனால் இதை அவங்க குறைக்கலாம் ஓரளவுக்கு. ஆனால் நிறுத்தினாங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஃப்ளோ போய்கிடுச்சு இல்லையா, அந்த கச்சா எண்ணெய் கீழே ஏறக்குறைய 6 மாதிரி தான் வச்சுக்கோங்க, ஏற கடல் மாதிரி இருக்குது, அதை எடுக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரெஷரில் ஸ்டாப் பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி கலப்பிடமும் அந்த கச்சா எண்ணெய் இருக்கு இல்லையா, அதோட சேர்த்து கேஸும் வெளியே வருது இல்லையா, இது எல்லாமே சேர்ந்து ஒட்டு மொத்தமாக இங்கே ஒரு பெரிய சிதைவை உருவாக்கும். அதாவது மீண்டும் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கும். நீங்கள் எப்போ ஸ்டாப் பண்ணுறீங்களோ அதை நிறுத்தினாலே, அந்த ஃப்ளோவை நீங்கள் நிறுத்தினாலே இல்லை குறைச்சாலே பெரிய பிரச்சனை இருக்குது. அது தொடர்ந்து நீங்கள் பம்ப் பண்ணி எடுக்கிறீங்களா, அந்த பம்ப் பண்ணி எடுக்கிற ஃப்ளோவில் வந்துக்கிட்டு இருக்கும், நிறுத்துனீங்க கீழே அதோட சேர்த்து எல்லாமே கலக்க ஆரம்பிச்சிடுறாங்க. எளிமையாக சொல்கிறேன், இதில் ஃப்ளோ ரேட்டுன்னு ஒரு பெரிய மெக்கானிசம் இருக்குது. எனவே அது செய்யறதுனால இந்த ஸ்டோரேஜ் ஃபுல்லானதுக்கப்புறம் கச்சா எண்ணெயில் கொஞ்சம் நாளைக்கு எடுக்க வேணாம், நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னா நிறுத்துறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நிறுத்தினா பெரிய டேமேஜ், அதாவது ஒட்டு மொத்தமாக சுமார் 40லேருந்து 60% அளவு இருக்குது. அதாவது இவனோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி 10லேருந்து 40% குறையும், ஆனால் அடி வாங்குறது 40லேருந்து 60% அளவுக்கு அடி வாங்கும். இது திரும்ப ரெக்கவர் ஆகி திரும்ப பழைய நிலைமைக்கு இன்னைக்கு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 6 வருஷம் ஆகும். இந்த நிலைமையை ஈரான் சந்திக்குது. இதை தான் அமெரிக்கா விரும்பினது. அமெரிக்கா நினைச்சது என்ன அப்படின்னா முதல் அந்த டேங்க் ஃபுல்லாக ஃபில் ஆகணும், ரெண்டாவது இவனோட ப்ரொடக்ஷன்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானம் இருக்குல்ல, எது இந்த க்ரூட் ஆயில் கிடைக்கக்கூடிய வருமானம், அந்த ஆயில் வருமானத்தை நிப்பாட்டணும். இந்த ரெண்டையும் நிப்பாட்டு, அடுத்தையும் கொண்டு போகக்கூடிய எல்லா டேங்கரை நிப்பாட்டுறால க்ரூட் ஆயில் போகக்கூடாதுன்னு, அப்போ இவன் டேங்கையும் நிப்பாட்டு அப்படின்னு அமெரிக்கா போய் நிற்குது இல்லையா. அது முட்டாள்தனமான மூவ் கிடையாது, அதுதான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜி, அதுதான் அவங்களுடைய திட்டமே. இதன் மூலமாக கச்சா எண்ணெய் மூலம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை ஈரானுக்கு ஸ்டாப் பண்ணுறது மட்டும் கிடையாது, ஈரானுக்கு பெர்மனண்டாக, அதாவது வாழ்நாள் முழுவதும் ஒரு பிரச்சனையை இது நம்மளால் உருவாக்க முடியும். முன்பு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னார்னா அங்கே இருக்கக்கூடிய பவர் பிளான்ட்ல ஃபுல்லாக நான் குண்டு போடுவேன்ட்டாரு. ஆனால் அதை விட இது மோசமானது, உலகம் முழுவதும் ரொம்ப தீவிரமாக கவனிச்சுக்கிறாங்க. ஆனால் இதே பிரச்சனை தான் அந்த நீர்நிலைகளை தடுத்து நிறுத்தணும்னு வச்சுக்கோங்க. அப்போ சவுதி அரேபியாவுக்கு, கத்தாருக்கு, இல்லாட்டி துபாய்க்கு இவங்களுக்கும் வரும்ல அப்படின்னா அப்படி கிடையாது. சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி சுமார் 400 பில்லியன் பேரல் அளவுக்கு அவங்க ஸ்டோரேஜ் வச்சிருக்க மட்டும் கிடையாது, அவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வழியே இருக்குது. அதோட சேர்த்து அவங்க அந்த குறிப்பிட்ட நீர்நிலையை பயன்படுத்தாமல் வெவ்வேறு இடங்களில், அதாவது அந்த மிடில் ஈஸ்ட்டை தாண்டி வெவ்வேறு இடங்களில் அவங்களால ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கான வசதியும் உண்டு. எனவே சவுதி அரேபியா அதனால் பெரிய டிஸ்டர்ப் ஆக போகிறதே கிடையாது. ரெண்டாவது யுஏஇ அந்த நீர்வழி தடங்கள்னு வச்சுக்கோங்க, ஓமனுக்கு வெளியில் நீங்கள் மேப் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த இடத்துல தனக்கான ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க. எனவே அவங்களும் கொண்டு போய் சேர்த்துற முடியும். இதில் கொஞ்சம் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகிறது குவைத்துக்குமே டொமஸ்டிக்கலாக போதுமான அளவுக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது. இதில் அடி வாங்க போகிறது ஈரான் தான். எனவே இந்த பிரச்சனையில் இன்னும் சொல்ல போனால் டெக்னாலஜிக்கலாக துபாய் இல்லாட்டி பிற மிடில் ஈஸ்ட் இருக்காங்க இல்லையா, சவுதி அரேபியா, இவங்களால ப்ரொடக்ஷனை குறைக்கலாம் முடியும், குறைச்சி சரிவர கொண்டு போக முடியும். அதனால நீங்கள் அடிக்கடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனை வரும்போது ப்ரொடக்ஷனை குறைப்பாங்க. இப்போ கூட அறிவிச்சிருப்பாங்க குறைக்கிறோம்னு, ஒரு நாள் நிறுத்தணும்னு சொல்ல மாட்டாங்க, ஏன்னா நிறுத்தவே முடியாது, அந்த ஃப்ளோ ஸ்டாப் பண்ணவே முடியாது. அப்படி ஸ்டாப் பண்ண ஒட்டுமொத்தமாக டேமேஜ் ஆகும்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஸ்டாப் பண்ணுற நிலைமை ஈரானுக்கு உருவாயிருக்கு. எனவே தான் ஈரானுக்கு தான் இந்த விவகாரத்தில் ஒரு பெரிய தர்ம சங்கடமான நிலைமை கடந்த 2 நாளாக உருவாயிருக்கு. அப்போ முடிவாக இதில் என்ன தீர்வு தான் கிடைக்கும்? திரும்ப போர் தொடங்குறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு தெரிஞ்சு கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அது தொடங்குறதுக்கான அவசியமான ஒரு சூழலையை அமெரிக்கா உருவாக்கல, ஏன்னா அவங்களுக்கு பெரிய இழப்பில் சந்திச்சு நிற்கிறாங்க. இன்னொரு பக்கத்தை ஈரான் எப்படியாவது இதில் தன்னுடைய பொருளாதார பலம் இல்லையா அதை இழந்துடக்கூடாதுன்னு நிற்கிது. எனவே போரை 2 பேரும் தொடங்குற மூடில் இல்லை. ஆனால் அதே நேரம் ஈரானை பொறுத்த வரைக்கும் பெரிய இழப்பை சந்திச்சிருக்கு. ஏன்னா ஏகப்பட்ட குண்டு போட்டு தள்ளிட்டானுங்க, ஏகப்பட்ட டேமேஜ், அதை எல்லாத்தையும் திரும்ப கட்டமைக்கிறதுக்கு பாலத்தில் ஆரம்பித்து பிரிட்ஜில் ஆரம்பித்து ஏகப்பட்டதை நொறுக்கிட்டானுங்க. அதையெல்லாம் திரும்ப கட்டமைக்கிறதுக்கு தனக்கு தேவையான நிதியை இதன் மூலமாக வசூல் பண்ணுவேன் அப்படின்னு நிற்கிது. வசூல் பண்ண விடமாட்டேன்னு அமெரிக்கா நிற்கிறான். இதை நீ ஓப்பன் பண்ணு, எது அந்த நீர்நிலையை ஓப்பன் பண்ணு, எல்லா நாடுகளும் போய் வரட்டும், அதை நீ செஞ்சுட்டேன்னா முடிஞ்சிருச்சு அப்படின்னு அமெரிக்கா நிற்கிது. அதை பண்ணுவேன், ஆனால் எனக்கான ரெக்கவரி நீ ஏற்கனவே பொருளாதார தடை விதிச்சிருக்கே அதை நீக்கு, என்னுடைய சொத்துக்கள் பிற நாடுகள் இருக்கு இல்லையா அதை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கேன் அதை நீக்கு அப்படின்னு ஈரான் சொல்லுது. அதை கூட ஓரளவுக்கு அமெரிக்கா கேட்டுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் எதை 2 நாடுகளையும் கேட்காது அப்படின்னா நீ நியூக்ளியர் வெப்பன் சம்பந்தமாக நியூக்ளியர் ஆராய்ச்சி இருக்கு இல்லையா, அணு ஆராய்ச்சி, அதை தடுத்து நிறுத்தணும் அமெரிக்கா சொல்லும். ஆனால் அதை ஈரான் கேட்கறதுக்கான வாய்ப்பே கிடையாது.
எனவே இந்த நிலைமையில நியூக்ளியர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஒரு முடிவுக்கு வரக்கான வாய்ப்பு கிடையாது. அதை மட்டும் தனி பேச்சுவார்த்தையா வச்சுட்டு இந்த ரெண்டையும் முடிவுக்கு கொண்டு வரக்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா இந்த பிரஷரை அதிகமா போடுறதுல அமெரிக்கா தீவிரமா இருக்கு. எனவே அடுத்த 2-3 வாரங்களுக்கு இது தொடரும். ஆனா ஒன்னு உறுதி என்ன அப்படின்னா பழைய நிலைமைக்கு வரவே வராது. அப்படி பெட்ரோல் டீசல் விலை கூடிச்சு வச்சுக்கோங்க, அது அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே வரவும் செய்யாது. இதுல இறுதியா எல்லா பேருமே பாகிஸ்தான் என்ன பண்ணும், பாகிஸ்தான் என்ன பண்றேன், எதுவுமே பண்ணாது. அவன் மெயில் என்னென்ன சொல்றியோ அதெல்லாம் கொண்டு அமெரிக்கிட்ட சொல்ல வேண்டியது, அமெரிக்கிட்ட வாங்கிட்டு வந்து ஈரான்ட்ட சொல்ல வேண்டியது. இந்த வேலை மட்டும் தான் பார்த்துருக்கான். அவனும் ஒரு பீஸ் மேக்கர்லாம் கிடையாது, அந்த இதுக்கு அவனுக்கு தகுதியும் கிடையாது. அதுக்கு இடையில அவன் என்ன செஞ்சிருப்பான், அமெரிக்கா ஏதாவது லோன் கிடைக்காதா, ஈரான் ஏதாவது லோன் தராதா, இந்த லெவலில் தான் ஓடிக்கிருப்பேன். இவ்வளோ பிரச்சனைக்கு இடையில சவுதி அரேபியாவோட கத்தாரோட நல்லா பேசுதே எது பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி இங்கே நிறைய பேர் கொடி பிடிக்கிறாங்க. அவங்களே தான் யாரு, யுஏஇ இருக்குல்லையா துபாய், அவனுங்க சும்மா 3.5 பில்லியன் அமெரிக்கன் டாலர் கடன் கொடுத்தானுங்க 1996. அப்போ கொடுத்த காசு இருக்குல்லையா திரும்ப கொடுறா வட்டி உடனே கேட்டு வாங்கிட்டாங்க. அதை வாங்கிட்டாங்க இல்லையா, அப்போ பாகிஸ்தான் கட்டிருச்சு. ஃபைனான்சியல் ஸ்ட்ராங்காக இருக்கனா கிடையாது. ஏன்னு கேளுங்க, அதுக்கு கடை எங்கேருந்து வாங்குறான்னு வச்சுக்கோங்க, கடனை வாங்கி கடனை கட்டியிருக்காங்க, சவுதி அரேபியா வாங்குறாங்க. எனவே இந்த லட்சத்தில் இவனை பொறுத்தவரை 2 பேர்ட்டு பேசி எங்கிட்ட லோன் கிடைக்காதுன்னு தெரியுவானே தவிர இவங்களோட யாரு பாகிஸ்தானோட பெரிய ரோல் இருக்குன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அதை விட ரொம்ப முக்கியம், 2 நாடு சண்டை போடுறதுன்னு வச்சுக்கோங்க, அதில் எவன் பேச்சுவார்த்தைக்கு போகிறது வேஸ்ட்டு. அதனால் எந்த பிரயோஜனம் இருக்காது. அதுவும் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் உள்ளே பூந்து சண்டை போடுன்னு வச்சுக்கோங்க, அதில் பேச்சுவார்த்தை நடத்துறது சுத்த வேஸ்ட்டு. அதுக்கு போகிறேன் ஃபுல்லாக எந்த பிரயோஜனம்லாம் திரும்பி வந்ததா உண்டு. எனவே சண்டை போட்டு போங்க, நல்லாவே சண்டை போடுங்க. நீங்களே சண்டை போட்டு ஒரு ஓய்வு வருவீங்களா, அப்போ சொல்லுங்கள் 2 பேருமே எனக்கு முக்கியம், நீ எனக்கு ஆயில் கொடு, நீ எனக்கு எக்கனாமிக்கில் சப்போர்ட் பண்ணு, இப்படின்னு 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம பொருளாதாரத்தை பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். இதுதான் எல்லா நாடும் பண்ணும். இதில் உள்ள போது பாகிஸ்தான் நான் ரொம்ப நல்லவே உள்ளே போயிருக்குது. ஆனால் இவங்க எதிர்பார்க்குற எந்த லோனும் கிடைக்காது, இதனால எந்த பெரிய டெவலப்மெண்ட் இருக்காது. இதனால ஈரான் ஒன்றும் ஃப்ரீயாக கேஸ் ஆயில் கொடுக்க போகிறதும் கிடையாது. இதனால சவுதி அரேபியா இந்த வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எதுவும் தரப்போகிறதும் கிடையாது. எனவே பாகிஸ்தானோட நிலைமை என்ன அப்படின்னா, இங்கே இருக்கிறது அங்கே போய் சொல்கிறது, அங்கே இருக்கிறது இங்கே வந்து சொல்கிறது, இந்த அளவில் மட்டும்தான். இதை வச்சு பாகிஸ்தான் இருக்காலே, பாகிஸ்தான் சைனா இருக்கு இல்லையா, நெருங்கி விடாமல் பகையை உருவாக்கி விடுறதுக்கு இது புரியாமல் உள்ள போது இங்கிட்டு அங்கிட்டு குறுக்கு மறுக்கா ஓடி இருக்கு. எனவே பாகிஸ்தான் இதில் அமைதிக்கான தூதரெல்லாம் கிடையவே கிடையாது, அவனுக்கு அமைதிக்கும் சம்மந்தமே கிடையாது. பதிவோட இறுதியாக இன்னைக்கு முதலீட்டு விவரமாக ஒரு NFO டீட்டெயில் பார்த்தோம். அந்த NFO உடைய கடைசி தேதி ஏப்ரல் 30. அந்த NFO பற்றியான மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்கிறது வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, QR கோட் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.